கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. ஓகேங்களா? வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்குது. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான். மெதுவாக நடந்து நம்ம பகுதி கடந்து செல்லும். குறிப்பிட்ட நேரம்னு அதாவது 6 மணி 9 மணி அப்படி இல்லை. இது வீக் சிஸ்டம். இது கடந்து போகும்பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான். வங்கக்கடல்ல கடந்த சனிக்கிழமை 36 மணி நேரத்துல உருவாகும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமையில திருப்பி உருவாகுனீங்க. துல்லிய கணிப்புங்கிறது இல்லை. முதல்ல துல்லிய கணிப்பு வானிலை என்பது தொடர்ந்து மாற்றத்துக்குரியது. வங்கக்கடல் 7, 8, 9 தேதிகளில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலுடைய வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் வடபகுதியில் மேற்கு திசை காற்றும் தென்பகுதியில் கிழக்கு திசை காற்றும் சென்றிருக்கு. இது ரெண்டுத்துக்கு இடையில் இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான். ஒன்ஸ் தட் வெஸ்டர்லி ட்ரஃப் மூடு கிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம மேற்கு திசை நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15க்கு அப்புறமே அதிகமான மழை இந்த பகுதியில் இல்லை. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதத்தில் அது தொடர்ந்து தானா புயல் உருவானது. ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி. அதை தவிர எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை. இல்லை, இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் நகர்ந்து போகக்கூடிய, ஸ்லோவாக நகர்ந்து போகக்கூடியது. அதனால் மழையோட நிலை நம்ம ஏறி இறங்கத்தான் செய்யும். பல்சேஷனே தான் இருக்கும். ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி மழை வரும். இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த ஒரு வீக் லோ ப்ரெஷர் சிஸ்டம். இதில் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸை பொறுத்து தான் சிஸ்டத்தோடைய இது. லோ ப்ரெஷர் சிஸ்டத்துடைய அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் 16, மீனவர்களுக்கான எச்சரிக்கை 1
முதல் காலகட்டத்திலுடைய தமிழக பகுதியிலுடைய வடகிழக்கு பருவமழை. இப்போ நீங்கள் அதை கேட்டதுனால ஸ்லோவாக டெவலப்மெண்ட் ஆனது. அதை 7, 8, 9, 10 இந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்னிக் ட்ரஃப்பும் ஈஸ்டர்னிக் ட்ரஃப்பும் இன்ட்ராக்ட் ஆகி அது ரெண்டுத்துக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இது ஸ்டாக்னெட் ஆகி வெஸ்டர்னி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. நம்ம 12 டிகிரி 13 டிகிரி வரைக்கும் இருந்ததுனால ரொம்ப ஸ்லோ, ரெண்டு இன்ட்ராக்ட் ஆனதுனால இட் வாஸ் நாட் மூவிங். ஒன்ஸ் அந்த வெஸ்டர்ன் சிஸ்டம் ஈஸ்டில் போனதுக்கப்புறம் கிழக்கு திசையிலிருந்து இந்த சிஸ்டம் போகும். இப்போ நமக்கு பார்க்கும்பொழுது இது வரைக்கும் வந்து எம்ஜேவும் அது மட்டுமே இல்லை, எம்ஜேவும் ஒரு ஃபேக்டர். எம்ஜேங்கிற ஃபேக்டர் பார்க்கும்பொழுது 11, 12 தேதியிலிருந்து இப்போ வந்து அது வந்து சாதகமாக பகுதிக்கு பார்க்கும்போது 2, 3, 4 நிலைகளுக்கு வர்றது வந்து சாதகம். அது வந்து இப்போ 13லேருந்து இந்த நவம்பர் 2 வரைக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனுடைய இதில் தான் இந்த இது எம்ஜிஓங்கிறது ஈஸ்ட் வேலை நடந்து போகும். இந்த மாதிரி கலரில் இருக்கிறது வந்து சாதகமாக இருக்கக்கூடிய. அடுத்து வந்து ஈக்குவட்டோரியல் டிரான்ஸ்ஃபீவேஸ், ஈக்குவட்டோரியல் டிரான்ஸ்ஃபீவேஸில் பார்க்குறோம். அது வந்து 14 தேதி வரைக்கும் வரும்பொழுது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய, ப்ரௌன் கலர்லாம் சாதகமாக. ஸோ அந்த வேவ்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். நம்ம 2 வார காலகட்டத்தில் நம்ம 4 வார காலத்துக்கு இது சொல்கிறோம் இல்லையா, அந்த இது பார்க்கும் பொழுது வந்து மாடல்களுடைய அடிப்படையில் கணினி மாதிரி அடிப்படையும் பொழுது முன்னாடி மழைக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. புயலுக்கான இது இதில் தெரியாது, இந்த வார கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இயல்பை விட வெகு குறைவாக இருக்குது. இது வந்து 1 அக்டோபர் முதல் இன்று வரை. அக்டோபரில் பார்க்கும்போது நல்ல மழை நிலை இருந்தது. இதெல்லாமே நல்ல மழை நிலை. ஒரு 4-5 மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் அக்டோபரில் வந்து 214 மழை 14 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு வந்து 171 மில்லிமீட்டர் தான், 25% அதிகம். இதில் பார்க்கும்போது நவம்பர் அதுக்கப்புறம் அந்த குறைவானதுனால வந்து வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் இயல்போட குறைவாக இருக்குது. இன்னும் இப்போ வந்து 10-11 தேதி தான் இருக்குது. நவம்பருடைய 11 தேதி இருக்குது. இன்னும் 1.5 மாதம் இருக்குது காலகட்டம்.